உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னாச்சு? ஆல் ஓகே? டபுள் ஓகே மாயா. சூப்பர். அவனுக்கு டவுட்டே வரலையா? இல்ல இல்ல, ஆனா நீ சொன்னது சரிதான் மாயா. அந்த பொறுக்கி இப்பவே எனக்கு கெஸ்ட் ஹவுஸ் கூப்பிடுறான். இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் ரொம்ப டேஞ்சர். எதுக்கும் நீ கொஞ்சம் பார்த்தே ஹேண்டில் பண்ண. நான் கூப்பிட்டதுக்காக வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு மாயா தேங்க்ஸ் எல்லாம்? கோவில்ல என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஒரு நல்ல மனுஷனை தண்டிச்சிட்டீங்களேடா. என்னத்த சொல்ற? நாங்க என்ன பண்ணணும்? ஒரு நியாயஸ்த மேல திருட்டு பழிய போட்டு இருக்கீங்க. பெரிய பாவம் பண்ணிட்டீங்களேடா. தாத்தா, நீ என்ன சொல்ற? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எப்படா என் நகை போலியா மாறிச்சுன்னு சொன்னீங்க? ஏடா பொய் சொன்னீங்க? அன்னைக்கே அது பொய் இல்ல நெஜன்னு மாறிடுச்சே ஆத்தா. அப்ப நான் பொய் சொல்றேனா? ஏய், அப்ப நான் பொய் சொல்றேனா? அந்த பெரிய மனுஷ மாதிரி இங்க இருக்கிற நகையும் சுத்தமான தங்கடா. சுத்தமான தங்கம். எதுவும் தெரியாத பாவி பசங்களா, செய்யாத தப்புக்கு அந்த அந்த பெரிய மனுஷன் தண்டனை அனுபவிச்சா இந்த ஊரே அழிஞ்சு போகுடா. இந்த தப்ப சரி பண்ணுங்க. தப்ப சரி பண்ணுங்க. தப்ப சரி பண்ணுங்க. சரிங்க ஆத்தா. தப்ப சரி பண்ணுங்க. என்னங்க போயிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் இருங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்னப்பா இது? ஆத்தா இப்படி குறி சொல்லி இருக்கு. அதான ஒண்ணும் புரியலையே. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. நீங்க போய் அந்த நகையை கொண்டு வாங்க. சரிங்க ஐயா. ஏங்க, அதான் ஏற்கனவே போலி நகைன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? ஏன்பா சாமி வந்து குறி சொல்லுதுன்னா அதுக்கு காரணம் இல்லாம இருக்குமா? மாணிக்கம், நீ போய் நகையை கொண்டு வா. சரிங்க ஐயா. யோ, நீ போய் ஆசாரியை கூட்டு வா. ஐயா, எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க ஐயா. அன்னைக்கு நான் சோதிச்சு பாக்குறப்ப எல்லாம் கவரிங் நகையா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லாமே தங்க நகைகளா இருக்குங்க ஐயா. சுத்த தங்கம் ஐயா. ஒழுங்கா பார்த்து சொல்லியா. அன்னைக்கு எல்லாத்தையும் கவரிங்னு சொன்ன, இன்னைக்கு மொத்தமா ஒரிஜினல்னு சொல்ற. ஒழுங்கா பாரியா. ஏங்க, 2-3 தடவை பார்த்துட்டேங்க. இது எல்லாம் தங்கம் தாங்க. தாயே கடவுளே, என் புருஷனை காப்பாத்திட்ட. ஆனா கவரிங் நகை எப்படி தங்கமா மாறுச்சு? சரிங்க சார், கண்டிப்பா முடிச்சிடலாம் சார். ஐயா வணக்கம் ஐயா. நான் அப்புறம் கூப்பிடுறேன் சார். சொல்லுங்க, என்ன எல்லாரும் வந்திருக்கீங்க? கோவில் நகையை மாத்திட்டாருன்னு ரகுராம் ஐயா மேல நாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கதாயா நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். வாபஸ் வாங்குறீங்களா? கோவில் நகையை மாத்திட்டாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இப்ப நீங்களே வாபஸ் வாங்குறேன்னு சொன்னா எப்படி சார்? தப்பு நடந்து போச்சுங்க ஐயா. நகை எதுவும் மாறல. ஐயா எடுத்துட்டு வந்த நகை எல்லாமே தங்க நகை தான். என்ன சார் குழப்புறீங்க? நீங்க தான் கௌரி நகையை மாத்தி வச்சதா சொன்னீங்க. அப்போ நகையை சோதிச்சு பார்த்த ஆசாரி அப்படிதாங்க சொன்னாரு. ஆனா இன்னைக்கு காலையில திடீர்னு கோவில் பூசாரி சாமி வந்து ஆடினாரு. நிஜமாவா சொல்றீங்க? ஆமாங்க ஐயா.
அதுக்குள்ள அவசரப்பட்டு சில பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ரகுராமையா தப்பு பண்ணலன்னு இப்பதான் ஏன் எங்களுக்கு புரிஞ்சுது. ஐயா கோச்சுக்காதீங்கய்யா, நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோங்கய்யா. ரகுராமையாவை வெளியில விட்டுருங்கய்யா. என்ன நீங்க இதெல்லாம் பார்க்காமலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவீங்களா? உங்க ஊர் பெரிய மனுஷனை நீங்களே இப்படி அசிங்கப்படுத்துவீங்களா? கோபால், நீங்க இவங்க கிட்ட எழுதி வாங்கிக்கங்க. சரிங்க மணி, சார். அவரை போய் ரிலீஸ் பண்ணுங்க. ஓகே சார். ம். ஐயா ஐயா எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. இந்த ஊருக்காக நீங்க எவ்வளவோ பண்ணவர். உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வர நாங்களே காரணமாயிட்டோம் ஐயா. எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நாங்க ஏத்துக்கிறோம் ஐயா. எதுக்கு மன்னிப்பெல்லாம்? இங்க யாரும் தெரிஞ்சு பண்ணலையே. சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. எங்க குடும்பம் என்னைக்குமே அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டதே இல்லை. அது உங்க எல்லாருக்கும் புரிஞ்சா போதும். சார், இதுல ஒரு சைன் பண்ணுங்க சார். கண்டிப்பா கோயிலுக்கு வந்துருங்க ஐயா. நாங்க எல்லாரும் உங்களுக்காக கோயில்ல காத்துட்டு ஐயா. நீங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க ஐயா. வாங்கயா போலாம். வாங்க ஐயா போகலாம். அண்ணே போலாண்ணே. சரி, நீங்க கிளம்புங்க. நல்லது ஐயா. வந்துருங்க. வரேன் ஐயா. வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் அண்ணா. போலாண்ணே. சிவா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. போலி நகை எப்படி திரும்பவும் தங்கமா மாறுச்சு? பார்வதி மாத்தி வச்சான்னு தானே நீ சொன்ன? பின்ன என்ன நடந்துச்சு? நீ ஏதாவது பண்ணியா? ஐயோ அண்ணா, நான் எதுவுமே செய்யலண்ணே. எனக்கு எதுவுமே புரியல. திடீர்னு நம்ம பூசாரி சாமியாடி நகை மாறிடுச்சுன்னு சொன்னாரு. அதே மாதிரி நகையை செக் பண்ணி பார்த்தா கோவில்ல தங்க நகை அப்படியே இருக்குண்ணே. அது எப்படி போலி நகை தங்கமா மாறுச்சு? அதானே எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி இது நடந்துச்சுன்னு சுத்தமா தெரியலண்ணே. ஆனா ஒண்ணுண்ணே, நாம கும்புற சாமி தானே நம்மளை காப்பாத்திருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.